ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் கோர்ஸோட மொத்த டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம எஜுகேஷன் ரிலேட்டடாக போடுற எந்த ஒரு வீடியோஸும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் இமீடியட்டாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்க எந்த ஒரு ப்ரைவேட் காலேஜஸில் அட்மிஷன் வேணாலும் கீழே ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு முடிஞ்ச ஸ்காலர்ஷிப்பும் ப்ரொவைட் பண்ணி தராங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் கோர்ஸ் இதை படிக்கிறதுக்கு என்ன எலிஜிபிள் வேணும், என்ன மாதிரி கோர்சஸ் முடிச்சிருக்கணும், ஃபுல் ரிவ்யூ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு 12th ஸ்டாண்டர்டு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் என்ட்ரி ஆஃப் நர்சிங்கில் டிப்ளமோ லெவலில் நம்ம படிக்கிறது ஜிஎன்எம் கோர்ஸ் பண்ணுவோம். அதே டிகிரி லெவலுக்கு படிக்கணும்னா பிஎஸ்சி நர்சிங் படிப்போம். சப்போஸ் ஏதோ ஒரு காரணத்தால் நம்ம டிப்ளமோ முடிச்சிருக்கோம், பட் ஆனால் எனக்கு டிகிரி லெவல் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கோர்சஸை படிச்சிங்கன்னா உங்களை வந்து டிகிரி லெவலுக்கு ப்ரமோட் பண்ணக்கூடிய கோர்சஸ் தான் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் கோர்ஸ். இந்த போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் கோர்சஸை டிசைனர்டு ஃபார் ரிஜிஸ்டர்டு நர்ஸ் பிரிட்ஜ் கோர்ஸ் ஃபார் ஜிஎன்எம் அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது உங்களை ஜிஎன்எம்ல இருந்து டிகிரி லெவலுக்கு ப்ரமோட் பண்ணக்கூடியதால் அப்படி சொல்லுவாங்க. இதில் நீங்கள் என்ன மாதிரி ரிலேட்டடான சப்ஜெக்ட்ஸ் படிப்பீங்கன்னா அட்வான்ஸ்டு நர்சிங் கான்செப்ட், நர்சிங் தெரப்பி, லீடர்ஷிப் ஸ்கில், ரிசர்ச் மெத்தடாலஜி, ஹெல்த் கேர் மேனேஜ்மெண்ட், இது ரிலேட்டடாக தான் நீங்கள் படிப்பீங்க. இதுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஏஜ் பார்த்தீங்கன்னா 45 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆன மேல் ஃபீமேல் எல்லாருமே படிக்கலாம். இதோட டூரேஷன் பீரியட் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ், சில இடங்களில் 3 இயர்ஸ் சொல்லுவாங்க. அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப், பாண்ட் இந்த மாதிரி பார்ப்பீங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஜிஎன்எம் ஜென்ரல் நர்சிங் மிட்வைஃப்ங்கிற கோர்ஸை வந்துட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இந்த கோர்ஸஸ் படிக்கிறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு இப்போதைக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ அட்மிஷன் ப்ரொசீஜர்ஸில் எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை. பட் நீங்கள் ஆர்எம் சர்டிஃபிகேட் வந்துட்டு வச்சுருக்கணும். நர்சிங் கவுன்சிலில் வந்துட்டு நீங்கள் கம்பல்சரி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். சப்போஸ் நீங்கள் வேறு ஸ்டேட்டில் வந்துட்டு நீங்கள் வந்து ஜிஎன்எம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறப்ப அந்த ஸ்டேட்டில் வந்துட்டு நர்சிங் கவுன்சில் ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு அந்த ரிஜிஸ்ட்ரேஷனை நம்ம தமிழ்நாடுக்கு வந்துட்டு நீங்கள் மாற்றி சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் கோர்சஸை கம்ப்ளீட் பண்ணலாம். இதோட அட்மிஷன் ப்ரொசீஜர்ஸ் பற்றி பார்க்கலாம். இதோட அட்மிஷன் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸும் இருக்குது, ப்ரைவேட் காலேஜஸ் இருக்குது. கவுன்சிலிங் போயிட்டு கவர்மெண்ட்டில் கவுன்சிலிங் போயிட்டு ப்ரைவேட் காலேஜஸ்லேயும் நம்ம அட்மிஷன் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜஸ் பார்த்தீங்கன்னா 2 காலேஜஸ் இருக்குது. மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், மோகன் குமாரலிங்கம் காலேஜ், 2 காலேஜஸ் அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு நம்மளை கட் ஆஃப் பேசிக்ஸில் வச்சு தான் எடுக்கிறாங்க. ப்ரைவேட் காலேஜஸ் பார்த்தீங்கன்னா சில காலேஜஸில் நமக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது, சில காலேஜஸில் டேரெக்டாகவும் அட்மிஷன் பண்ணலாம். பொதுவாக வந்து பேராமெடிக்கல் சீட் அட்மிஷன் நடக்கிறப்ப தான் இந்த போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் கோர்சஸோட அட்மிஷனும் நடக்கும். ஜூலை மந்த் வந்துட்டு இந்த அட்மிஷன்ஸ் வந்துட்டு ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 40 சீட் அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மோகன் குமாரலிங்கம் காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் 90 சீட் அவைலபிளாக இருக்குது. அதில் மேல் ஃபீமேலுக்காக வந்துட்டு 1:9 அந்த பேசிக்ஸில், அதாவது மேலுக்கு 1 சீட்னா ஃபீமேலுக்கு வந்துட்டு 9 சீட் அந்த பேசிக்ஸ் அடிப்படையில் தான் வந்துட்டு சீட்ஸ் ஒதுக்கியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எஸ்எஃப் சீட்டுங்கிறது வந்துட்டு கவர்மெண்ட் நடத்துகிற கவுன்சிலிங்கில் அட்டன் பண்ணி அது மூலிமா வந்துட்டு நமக்கு ப்ரைவேட் காலேஜஸில் ஒதுக்கிறது. அப்படி போனால் நமக்கு வந்துட்டு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு குறையும். அந்த மாதிரி எஸ்எஃப் சீட் பார்த்தீங்கன்னா மேலுக்கு 36 காலேஜஸ் ஒதுக்கியிருக்காங்க, 84 சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதே போல் ஃபீமேலுக்கு வந்துட்டு 51 காலேஜஸில் 987 சீட்ஸ் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கவர்மெண்ட் காலேஜஸில் சீட்ஸ் கிடைக்குதுன்ற பட்சத்தில் நமக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இயர்லி வந்துட்டு 3,000 to 5,000 வரைக்கும் இருக்கும். அதே எஸ்எஃப்ஆ இருந்துச்சுன்னா 45,000லேருந்து 60,000 வரைக்கும் இருக்கும். ப்ரைவேட்டில் போனோன்னா 50,000 to 1 lakh வரைக்கும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோர்சஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஜாப் ஸ்கோப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரைவேட் செக்டரில் ஒர்க் பண்ணலாம், கவர்மெண்ட் செக்டர், தென் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூட கிடைக்கும். இப்போ எப்படி நீங்கள் பொதுவாக பிஎஸ்சி நர்சிங் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா நீங்கள் டீச்சிங் லைன் போகலாம், நான் டீச்சிங் லைன் போகலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட், ஃபாரின்ஸ் போகலாம். அதே மாதிரி அதே தான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஹையர் ஸ்டடீஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ வந்துட்டு போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா எம்எஸ்சி பண்ணலாம், எம்ஃபில் பண்ணலாம், பிஜி டிப்ளமோ பண்ணலாம், பிஹெச்டி பண்ணலாம். இப்போ நீங்கள் ஜிஎன்எம் மட்டும் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வெறும் கிளினிக்கல் சைட்ஸ் மட்டும்தான் நீங்கள் ஒர்க் பண்ண முடியும், டீச்சிங் லைன்ஸில் நீங்கள் போக முடியாது. அதே வந்து ஜிஎன்எம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு டீச்சிங் லைனில் கூட நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் கோர்ஸுங்கிறது உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிற ஒரு நல்ல கோர்சஸ் தான். இந்த கோர்சஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணுனாலோ, உங்களுக்கு அட்மிஷன் தேவைப்பட்டாலோ, இல்லை எந்த டீட்டெயில் தேவைப்பட்டாலும் நீங்கள் கீழே ஸ்க்ரீனில் இருக்கிற இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த டீட்டெயில் வேணாலும் நாங்கள் கொடுக்குறோம். அட்மிஷனுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் பண்ணுறோம். இந்த வீடியோவில் இருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.